ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெயசங்கரா. எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் வெளில போனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறா, என்ன மாதிரி பண்ணுறாங்கிறத எல்லாம் மாமி சொல்லுவாள். எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. மாங்காய் சாதம் பண்ணுறேன், வெண்டைக்காய் கறி பண்ணுறேன், அவ்வளோதான். மாங்காய் சாதம், வெண்டைக்காய் கறி. வெண்டைக்காய் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஆமாம். மாங்காய் சாதத்துக்கு கொஞ்சமாக கடுகு போடுறேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். கடுகு வடிச்சோன்னா இந்த மாங்காயை போட்டு சின்னதாக வச்சு சிம்மில் வச்சு வதக்கணும். இது வெண்டைக்காய் கறிக்கு கடுகு போடுறேன். இந்த உளுத்தம்பருப்பு தாளித்து இந்த வெண்டைக்காய் கறி போட்டுருவேன், அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிள் சமையல். என்ன சும்மா குழம்பு ரசம் என்ன வச்சுட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மேங்கோ ரைஸ் அண்டு வெண்டைக்காய் ஃப்ரை இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல. அதனால் ஓரம் சாதம், தயிர் சாதம், அதுதான் எங்களுக்கு. இது கடுகு வடிச்சிட்டு சின்னது பண்ணுறேன், உளுத்தம்பருப்பு போடுறேன். இந்த வெண்டைக்காய் கறிக்கு என்ன போட போகிறேன்னா, உப்பு காரப்பொடி போட்டு வதக்க போகிறேன். மிளகாத்தூள் போட்டு வதக்க போகிறதில்ல, கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் காரப்பொடி போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இதை போட்டால் அது வதங்கின்னு இருக்கும். உப்பு போடணுமா? இல்லை, அது பாதி வதங்கின அப்புறம் கடைசியில் தான் உப்பு போடக்கூடாது, வதங்கிக்கட்டுங்க. எங்களுக்கு தெரிஞ்சே நாங்கள் செய்கிறோம். அதே போல் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி மாமி செய்கிறேன். அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்கிறதா இருந்தால் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணிக்காங்க. மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இந்த மாங்காய் சாத்துக்கு போட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, இது அவ்வா சௌரியம், அவ்வளோதான். இது என்ன கடுகு தாளித்து மாங்காயை போட்டு நான் ஒன்றா சொல்கிறேன், அதை காமிக்கிறேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மாங்காயை போட்டு மஞ்சத்தூள் போட்டு மதக்கின்னு இருக்கணும், சின்னதாக வச்சுக்கணும். தண்ணி தட்டு போட்டு மூடக்கூடாது, மூடிதான் தண்ணி ஊற்றிக்கும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் தானே மஞ்சள் பொடி போடுவேன். கடுகு வெடித்து மாங்காயை போட்டு அப்புறமா மஞ்சள் பொடி. கறி வதங்கிட்டு இருக்கு. ஆமாம். மகாநேவேத்தியம் ஆகிடுச்சு. குக்கர் வச்சுருக்கேன் மாமி, நைவேத்தியம் பண்ணிட்டேன். மாங்காய் இப்படி சீவணும். தேங்காய் துருவல் மாதிரி திருவிழா மாதிரி சீவிருக்கா மாமி. சின்ன கேஸில் போட்டுக்கிறேன். சின்ன கேஸ். நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் பண்ணணும். நான் தீர்த்து போடுறேன். இதுக்குள்ளாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக, உப்பு வந்து அப்புறமா போட்டுக்கிறேன். ஆமாம், அது கிளறி உங்களுக்கு கறியை வரும். கறிக்கு உப்பு போட்டு வச்சா இந்த போடலாம். இதை வதங்கட்டும் சொன்னேன், இதை வதங்கிட்டு போடுறேன். மாங்காய் இந்த கல்லாமணி மாங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிக்காது. இது கல்லாமணி மாங்காய், அதனால் வந்து ஜாஸ்தி உப்பு போடக்கூடாது, பார்த்துட்டு தான் உப்பு போடணும். சும்மா சாதமாக பேசி சாப்பிட போகிறீங்க இல்லையா? உருண்டை மாங்காய், தொக்கு மாங்காய்னா அதுக்கு நிறைய உப்பு போடலாம், ஏன்னா புளிக்கும். அது இது ஜாஸ்தி புளிக்காது, தாங்காது உப்பு. தனி மிளகாய் தூள், காரப்பொடி
இதுக்கு போடுறேன். கொஞ்சமாக வெய்ய காலங்களால கொஞ்சமாக போடுறேன். இப்படியே இந்த வெண்டைக்காய் கறிக்கு கொத்தமல்லி பொடி போட்டுறேன். அதுக்கு காரப்பொடினால இதுக்கும் காரப்பொடி போட வேண்டாம். இந்த பாருங்க கொஞ்சமாக கொத்தமல்லி வர பொடி இதுக்கு அவ்வளோ. இது போட்டு கொஞ்சமாக வெந்தய மஞ்சள் இது போட்டேன்னா வெந்தயம் பெருங்காயம் போட்டேன்னா உங்களுக்கு சாதம் போட்டுக்க தேவைப்பட்டேன். நல்லா சூப்பராக வந்துருக்கு. வெங்காயம் உண்டா? ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அது வெந்தயத்துலேயே போட்டு பெருங்காயம் கட்டி போட்டு அரைச்சிருக்கேன். ஆறுநூறு டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருங்காயம் போடலாம். இந்த காரப்பொடி வாசனை கொஞ்சம் இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் இது கொஞ்சம் வராங்க. கறி ரெடி ஆகிடுது. கறி ரெடி ஆகிடுச்சு. ஆமாம். சொப்பு மாங்காவும் ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், மாங்காய் சாத்துக்கு ரெடி ஆகிடுது. இதுக்கு கொஞ்சமாக வெந்தயமும் பெருங்காயமும் போட்டு அணைச்சிடணும். ஆமாம், அணைச்சிட்டு இப்போ சாதம் அங்கே ஆற வச்சுருக்கேன். பிசைஞ்சிட்டு வந்து காமிக்கேன். முதல்ல மாங்காய் சாதம் இதான் மாமி வந்து இன்றைக்கி பயிச்சிருக்கா. மாங்காய் சாதம், ஆனியன் போட்டு தயிர் பச்சடி, வெண்டைக்காய் கறி, தயிர் சாதத்துக்கு சாதம் வச்சுருக்கா. அது தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் இருக்குது, கிளாரங்காய் ஊறுகாய். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல சமையல். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாங்காய் சாதம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் மாமிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.